வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இன்றைக்கு நாம் மருத்துவமனை அப்படிங்கிறது ஒவ்வொரு தெருவிலும் பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தெருவிலும் மருத்துவமனை. அந்த தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 150-200 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடியது. சென்னையை பொறுத்தளவில் இது ஒரு நாகரீக முன்னேற்றமா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன் அப்படின்னா, அரசர்கள் காலத்தில் கோவில்கள் கட்டினார்கள், பாடசாலைகள் திறந்தார்கள், அன்னச்சத்திரம் திறந்தார்கள், உழைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கொடுத்தார்கள். ஆனா மருத்துவம் அப்படிங்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்தவில்லை. கவனம் செலுத்தினார்கள். அதுக்கு ஆதாரபூர்வமான இதெல்லாம் இருக்கு. சரோபோஜி மன்னருக்கு வயிற்று வலி தீருவதற்கு நிறைய படித்தவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கோயில்கள் கட்டிய அளவு மருத்துவமனை கட்டவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நலபாகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய மிக முக்கியமான கலாச்சாரம். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது தான். ஏன்னா யாகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா யாகசாலை, அனைத்து மூலிகைகளும் அதில் போட்டு மந்திரம் சொல்லி நாதஸ்வரங்கள் இசைக்க, வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் தமிழ் வேத பாராயணம் சொல்லி, தேவாரம், திருப்புகழ், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் பூர்ணாகுதி பண்ணி சுவாமிக்கு பண்ற மாதிரி அந்த காலத்தில் உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, நலபாகம் செய்யக்கூடியவர்களும் அந்த நலபாகம் செய்யக்கூடிய இடத்தை மிகவும் புனிதமாக வைத்திருந்தார்கள். சமையலறை அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிச்சன் அப்படிங்கிறது பாத்ரூமை விட சின்னதாக இருக்கு நிறைய இடங்கள்ல. நீங்க அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா தெரியும், பாத்ரூம் பெருசா இருக்கு, சமையலறை சின்னதா இருக்கு. காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக தான் அப்படி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. காற்றோட்டத்தோடு இருக்கணும் சமையலறை. சமையல் செய்கின்ற இடம் மிகவும் சுத்தமாக இருக்கணும். சமையல் செய்யக்கூடியவர்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே மனநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வியாதி அப்படிங்கிறது நமக்கு வராமல் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சமையல் அப்படிங்கிறது நமக்கு அவசர சமையல். நிறைய பேர் சொல்லுவாங்க, குளிக்கிறது அரை குளியல், இது அவசர குளியல் அப்படிம்பாங்கல்ல. குளத்துல போய் அமர்ந்து 15 நிமிடங்கள் உட்கார்ந்து குளித்து வந்தால்தான் அது குளியல். அதே மாதிரி சமையல் அறையில் நீங்கள் சென்று உங்களுடைய பொருட்களை எல்லாம் சரியாக எடுத்து வைத்து, அதன் பிறகு என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானித்து, அதன் பிறகு நீங்கள் அதை மனப்பக்குவத்தோடு செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக வியாதி என்பது வராது. வியாதி வருவதற்கு அவசர சமையலே மிக முக்கிய காரணம். இந்த அவசர சமையலை நாம்
தினமும் அருந்துவதனால்தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய இரத்த அழுத்தங்களும் நமக்கு வருகிறது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கேஸ் ப்ரெஷர் குக்கர், இந்த ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷரை உள்ளடக்கி அதை வேக வைக்கிறோம். அப்போ அந்த ப்ரெஷர் உள்ளுக்குள்ளார போனாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை தான் நாம் உண்டு வருகிறோம். இனிமேலாவது நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய தமிழ் முறைப்படி நாம் உணவு அருந்துவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.